மகளிர் தினத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அலங்காரமான கிரீடமாக உன்னை நான் மாற்றி அமைப்பேன். அல்லேலூயா. ஒன்னுத்துக்கும் உதவாதுன்னு காலில் தூக்கி போட்டவங்களுக்கு முன்னாடி, நீ இருந்தோம் வேஸ்ட்ன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி, நீ எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு முன்பாக, உன்னை இந்த ஊரை விட்டு துரத்தணும்னு நினைச்சவங்களுக்கு முன்பாக, உன் குடும்பத்தை விட்டு உன்னை பிரிக்கணும்னு நினைத்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் இன்றைக்கு திட்டமா சொல்றாரு, என் பிள்ளைகளே உங்களை அலங்காரமான கிரீடமாக. கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல கையை தட்டமா பிள்ளைகளே. ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, யாரெல்லாம் அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது செபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனே உதவி செய்ய இறங்கி வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களை பக்கத்துல பார்த்து கேளுங்க, கர்த்தர் உங்களை வாழ்றதுக்காக தெரிந்தெடுத்தாரா, சாகிறதுக்காக தெரிந்தெடுத்தாரா? நல்ல சத்தமா சொல்ல மாட்டேமா? பாதி பேர் செத்தவங்களை போல இருக்கிறாங்கம்மா. எப்படிமா நீ மட்டும் தைரியமா சொல்ற? வாழறதுக்காக சபைக்கு வந்தீங்களா? வாழறதுக்கு ரட்சிக்கப்பட்டீங்களா? இல்ல சாகிறதுக்காக வாழ்க்கை? அல்லேலூயா. உங்களை தான் ஆண்டவர் வாழ்க்கை. ஏசாயா 62:3, நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய வாசிங்க நீ இனி கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்பட மாட்ட. உன்னை பார்த்து ஒருத்தனும் இனிமே அவமானப்படுத்தவோ தூஷிக்கவோ ஆண்டவர் விடவே மாட்டார். கையை தலைக்கு மேல கட்டணுமே. ஐயோ இயேசு, ஆண்டவர் சொல்றார், முத்து இனி நீ கைவிடப்பட்டவன்னு யாரும் உன்னை பார்த்து சொல்ல மாட்டாங்க. உனக்கு யாரும் இல்லை கேட்கறதுக்கு அனாதை நாதி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, உங்களுக்கு நான் இருக்கிறேன். நீ கர்த்தருடைய கையில் எப்படி இருப்ப? தூக்கி போட்டப்ப அந்த தியாகம் தான் சாவர வரைக்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். 1000 தலைமுறைக்கு உதவி செய்யலாம். என் பேரனுக்கு ஆண்டவர் உதவி செய்யலாம். சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளை நீ செய்யற நீதி 1000 தலைமுறைக்கு இறக்கம் பாருங்க.